Eat 5 star, do nothing. Going to eat my friends and family with dinner. எதே அப்படியே கடிச்சு மென்னு முழுங்கிரு. கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம எழுதியிருக்காங்க. ஓ இங்கிலீஷ்ல ஈயத்தை காய்ச்சி ஊத்த. கோயிங் டு ஈட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வித் டின்னரா. இன்னும் ஒரு அருமையான இங்கிலீஷ். இருங்க, உண்மையாலுமே இது தப்பான இங்கிலீஷ் தானா இல்ல இதுக்கப்புறம் யாராச்சும் அந்த குடும்பத்தை பார்த்தீங்களா? ஒருவேளை இருக்குமோ? போன வீடியோவில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். அதுக்கு நிறையா பேர் எக்கச்சக்கமான கமெண்ட் போட்டிருந்தாங்க. சொல்லப்போனால் அதை மட்டுமே வச்சு ஒரு தனி வீடியோவே போடலாம். பட் அதில் சில கமெண்ட்டை பாருங்களேன். பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு பஸ்ஸு வரும், அதுலேயும் செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸ்டெப்பில் தொங்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துலேயே அடுத்த பஸ்ஸு கூட்டமே இல்லாமல் ஓவர்டேக் பண்ணி போகும். அது போகும்போது செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். உண்மையாலுமே இது பயங்கரமான ஸ்ட்ரெஸ் தான். நானே பலமுறை அனுபவிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஒரு பஸ்ஸில் நான் சீட்டில் உட்காந்து ஆப்போசிட்ல இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இன்னொரு பஸ் ஃபாஸ்டா போயிருன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பஸ் வந்து நின்று இருக்கும். சரி எல்லாருமே அந்த பஸ்ஸுக்கு போறாங்களே, அந்த பஸ் சீக்கிரம் தான் போயிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி இந்த பஸ்ஸை விட்டு இறங்கி அங்க போய் நின்றுப்பேன். கடைசியில பார்த்தா நான் முன்னாடி உட்காந்து அந்த பஸ்ஸே டக்குன்னு போயிருந்திருக்கும். அப்ப வரும் பாருங்க ஒரு கடுப்பு. Here are some stress சம்பவங்கள். மேக்ஸுக்கு அடுத்த பீரியட் பிடி, ஆனா அதையும் மேக்ஸ் சார் கடன் வாங்கி கிளாஸ் எடுக்கும் போது வரும் பாருங்க ஒரு ஸ்ட்ரெஸ். கொஞ்சம் நெஞ்சு அநியாயமா பண்ணாங்க. இருக்கிறதே 1-2 பிடி பீரியட் தான், அதையும் கடன் வாங்கி கிளாஸ் எடுத்துடுறாங்க. ஒன்னு சொல்றதுக்கு இல்ல. ஷாப்ல பொருள் வாங்கிட்டு ஜிபே பண்ண போன் எடுக்கும் போது சார்ஜ் ஆல்ரெடி கம்மியா இருக்கும், கூடவே பே பண்ணும்போது சிக்னல் கிடைக்காம லோட் ஆகும். அப்ப கடைக்கார அண்ணா நம்மள குறுகுறுன்னு பாப்பாரு. அப்ப வரும் பாருங்க ஒரு ஸ்ட்ரெஸ். உண்மைதான் நம்ம ஏதோ ஆடு பண்ண போற மாதிரியே ஒரு லுக் விடுவாரு. கையில காசு இல்லைன்னு வைங்க, உண்மையாலுமே இது பயங்கரமான ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. படித்த உடனே நானே ஷாக் ஆகி போயிட்டேன். கணவருக்காக உடம்பு சரியில்லைனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் சமைச்சு வச்சா அந்த நாதேரி வேற எங்கேயோ ஊற மேஞ்சிட்டு சாப்பாடு வேணான்னு சொல்லும் பாருங்க. அப்படியே எண்ணெய் சட்டியை தூக்கி மூஞ்சிலே ஊத்தணும்னு கோவம் வரும். அந்த கோவத்தை அடக்கும் போது வரும் பாருங்க ஒரு ஸ்ட்ரெஸ். எனக்கு என்னமோ இவங்க ஷைன்ல கமெண்ட் பண்ணிட்டு ஸ்பாட்ல வந்துருவாங்க போல இருக்கு. வெறி கொண்டு சுத்திட்டு இருக்காங்க. என்னைக்கு வேணாலும் நடக்கலாம், பார்த்து பத்திரமா வீட்லயே சாப்பிட்டுக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்களெல்லாம் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட்டின் போடுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ, ஃபன் ஷோ. This is so tough. Yes, but we will be remembered forever by people. Made by aliens. அக்கடா அதானே பொசுக்குன்னு ஏலியன்ட்டாங்க. பாவம் நம்மளோட முன்னோர்கள் சொர்க்கத்துல இருந்து இந்நேரம் கதறிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாருமே ஏலியன்ஸ் தான் பிரமிடை கட்டினாங்க அப்படின்னு சொல்றத நம்மளோட முன்னோர்கள் இருந்து பார்த்திருந்தா அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? பாவம் நம்மளோட முன்னோர்கள். மொத்தத்துல என்ன நடந்ததுன்னா, eat 5 star, do nothing. இதுல இன்னொன்னு வேற சொல்லுவாங்க, பிரமிடை வந்துட்டு அடிமைகளை வச்சு கட்டினாங்க அப்படின்னு. உண்மையாலுமே பிரமிடை கட்டினவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான மிகப்பெரிய கலை வல்லுநர்கள். அதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் இந்த மாதிரி ஒன்ன கட்ட முடியும். இதை பத்தி ஏற்கனவே நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னது இது போய்கிட்டே இருக்கு? யோசிச்சு பாருங்க, ஒரு டிஜிட் தப்பானாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். ஒரு வார்த்தை பிழையா போச்சு. உன் வார்த்தை பிழை என் வாழ்க்கையவே பிழையாக்கிருச்சேல. சொன்ன மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மறுபடியும் மொத்த நம்பரையும் போடணும். அன்னைக்கு காலையில 6 மணி டெலிபோன் டைரக்டரியில் இருக்க அத்தனை நம்பரையும் போடுறாரு போல. ஆனா ஒண்ணு, ஹேக்கரே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது.
இவர் வெறி கொண்டு டைப் பண்றதை பார்த்தா போனே பாஸ்வேர்டை மறந்துடும் போல இருக்கு. அப்படி ஒரு பாஸ்வேர்டா அது. எனக்கு என்னமோ வேணும்னே டைப் பண்ணி கடைசியில ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச மாதிரி இருக்கு. என்னங்க இது, எப்படி இவர் இதை பண்றாரு? இத்தனை வருஷமா ஸ்பூன்ல இப்படி அல்லாம் அப்படின்ற விஷயமே தெரியாம சாப்ஸ்டிக் எடுத்து வச்சு சொட்டு சொட்டா வாய்க்குள்ள விட்டுட்டு இருந்திருக்கேன். இது தெரியாம போன வாரம் கூட ஒரு சூப்பா 5 மணி நேரம் குடிச்சானா பாத்துக்கங்க. So sad. 5 minutes later. கைஸ், நான் கூட ஃபர்ஸ்ட் இது ஃபேக் வீடியோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூனை வச்சு அல்ற சூப் வருது. ஆனா இது ரொம்ப கஷ்டமான டியூட்டோரியலா இருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு இது கரெக்டா புரியுமா, ரீச் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸோ இதை நீங்க ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஸ்பூன்ல சாப்பிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓலா யமராஜா has arrived and is waiting at your location. Somebody booked Ola cab in Karnataka but cancelled after seeing the name of the driver. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இப்படி ஒரு பேரை பார்த்ததுக்கு அப்புறம் யாராச்சும் ரைடு போவாங்களா? யமராஜா has arrived and is waiting at your location. சாதா டெஸ்டினேஷனை ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எதுக்கும் டெஸ்டினேஷன் எமலோகமானு செக் பண்ணுங்க. உண்மையாலுமே இப்படி ஒருத்தவங்க நேம் வச்சிருக்காங்களா? ஒருவேளை ஒய் அமர் ராஜாவா இருக்குமோ? சரி, இப்ப கேன்சலேஷனுக்கு ரீசன் கேட்பாங்களே, என்ன சொல்றது? ஆனா இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். பாவம் ஒரு கேப் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. யார் இந்த பேரை பத்தி கேன்சல் பண்ணிடாதீங்க. பயப்படாதரா, பயப்படாத. என்ன மேல கம்பி கட்டி முறுக்கு புளிஞ்சிருக்காங்க? ஓ, அந்த மெஷர்மெண்ட். இன்ஜினியர் டிராயிங்ல இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாரு போல் இருக்கு. அதுக்குன்னு அப்படியேவா? ஒரு நியாயம் வேணாம். அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்க உறைஞ்சது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுல போட்டிருக்க லைன் மாதிரி மெலிசா ஒரு கம்பி யூஸ் பண்ணிருக்காங்க. அவர் இப்படி கோடு கிழிச்சு மெஷர்மெண்ட் போட்டதுல அந்த எட்ஜஸ் கூட எவ்வளவு தூரம் வெளியில் நீட்டிட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த கம்பி வெளியில் நீட்டிட்டு இருக்கு. அதை விட ஹைலைட் என்னன்னு பாருங்க, அந்த 60 சென்டிமீட்டர்ல அந்த சென்டிமீட்டருக்கு பாத்தீங்களா, அது எப்படி ஸ்லைடா மேல தூக்குன மாதிரி அவர் எழுதி இருக்காரோ அதே மாதிரி இது மேல தூக்குன மாதிரி வெல்டு பண்ணிருக்காங்க. என்ன ஒரு படைப்பு, என்ன ஒரு படைப்பு. ஒருவேளை டிராயிங் எடுத்து 3D பிரிண்டிங்ல விட்டாரா? ஒரே எலி காருக்கு வெளியில எலி டிராவல் பண்ணிட்டு இருக்கா. என்ன உயரமும் படுத்திருக்குது பாருங்களேன். நீ இங்கதான் இருக்கியா? மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறதுல என்ன ஒரு சுகம். எப்படி போகுது பாருங்க. எங்க தலை இது இல்ல பாத்தியா? போடுறா தம்பி பிரேக்க. இப்படிப்பட்ட ஒரு சீனை நான் வந்துட்டு நானியில பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். எலிடா எலிடா எலிடா. ஒருவேளை குதிச்சு ஓட முடியாம பேனட்டோட ஹீட்லயே வந்துட்டு படுத்துக்குச்சா? அப்படி இருந்தாலும் கார் ஸ்டார்ட் பண்ணும் போதே வெளியில ஓடி இருக்கணுமே. அது தெரிஞ்சேதான் படுத்திருக்கு. அதுக்கு பயம் இல்ல. Me, I don't understand why they cancelled my engineering project. My project. கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத, கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதுன்னு பல முறை சொல்லியாச்சு. நியாயமா நீ பண்ண வேலைக்கு உன் ப்ராஜெக்டை கேன்சல் பண்றதுல உன்னோட இன்ஜினியரிங்கே கேன்சல் பண்ணிருக்கணும். அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற இன்வென்ஷன் அப்படிங்கிறது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஹெல்ப் ஆகணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒருத்தங்களை கட்டுப்பேத்துற மாதிரி இருக்க கூடாது. இதுல வேற ஏன் என் ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னே தெரியலன்னு குமுறுறது. அது வேற ஒண்ணும் இல்ல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. வாரே வா, அக்கடா சூப்பர். இவன் தான் உண்மையான ஸ்டூடெண்ட். இவனை மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும். இவன் ஒருத்தனே போதும். கிரியேட்டிவிட்டி அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி. எழுதிட்டு டீச்சர் போர்டை ரப் பண்ணும்போது இவனும் பேப்பரை கசக்கி போட்டுருவான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சலுப்பாயிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்துட்டு வெளியில வந்துருவாங்க, ஒரு பெரிய ஆர்டிஸ்டா மாறிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மதிய வேலையில சூறு சலுப்பா இருக்கிறப்ப உரையப்பட்ட டிராயிங் தான் இது. இப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சலுப்பாச்சு அப்படின்னு சொன்னா ரஃப் நோட் எடுத்து வச்சு யானை உரைய ஆரம்பிச்சிருவான். இல்லைன்னா நோட்டை திருப்பி வச்சு அதுல இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் வந்துட்டு மீச உரைவான். ஒரு காலத்துல நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைனாசர் உரைஞ்சிட்டு இருந்தேன். டைனாசர், ஸ்பைடர்மேன், இந்த
இந்த மாதிரி நீங்கள் சலுப்பாயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன வரைவீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டு கமெண்ட்ஸை நான் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபன்னான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.